ஜெயஸ்ரீதாவும் ரெடி. ஸ்கூலுக்கு போலாமா ஜெயஸ்ரீதா தங்கம்? இவ்ளோ செஞ்சுச்சே டாப் நாச் எதுனா இதுதான். புட்டுதான். 10 நிமிஷத்துல செஞ்ச புட்டுதான் டாப் நாச்சா இருக்கு. சிவப்பரிசி இடியாப்பம் சாம்பார் புட்டு பொங்கல். பொங்கலா? சரி குழம்பிட்டா. See you bye. Bye. ஃப்ரீ ஆயிட்டு வாங்க. ஜஸ்ட் ஐஏஎஸ் எக்ஸாம்லாம் எழுதி முடிச்ச உடனே பிளான் பண்ணி வாங்க சரியா? ஹெல்தி டோனட். உளுந்த வடை. உளுந்த வடை கிடையாது, உளுந்து வடை. வாவ், வேற லெவல்ல வருது சைங்கா. இதெல்லாம் சிவப்பரிசியா? ஆமா, சிவப்பரிசி இடியாப்பம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காலையிலே எழுந்துச்சு பரபரப்பா கிச்சன்ல வந்து சமையல் வேலை நடந்துட்டு இருக்கு. அந்த சமையல் வேலை நடுவுல வந்து பாத்தீங்கன்னா கோலம் போட வந்திருக்கேன். கோலம் போட்டு போயிடலாம் வந்து பாத்தீங்கன்னா இதான் கோலம் இன்னைக்கு. இது வந்து வேற மாதிரி டிசைன்ல வரும். நான் கொஞ்சம் அழிச்சு கிறுக்கி வந்து போட்டு வச்சிருக்கேன். ஸோ நம்ம பேபி மேலாம் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அதான் வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு இருக்கேன். நான் ஒரு நான்வெஜ் செய்யறதுனா கூட கடன்னு ஏதாவது மசாலா போட்டு ஏதாவது மேனேஜ் பண்ணிடுவேன். ஆனால் டிஃபன் செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயந்து தான் செஞ்சுட்டு இருக்கேன். எப்படி நல்லா வருமா வராது. ஏன்னா நான் இட்லி சுட்டாலே இவர் 2 இட்லிக்கு மேல சாப்பிட மாட்டாரு. செங்கல் மாதிரி செஞ்சு வச்சிருவேன். செங்கல் மாதிரி திமுர் தான். நல்லா தான் இருக்குன்னு ஒரு பேச்சுக்காக சொல்றீங்க நீ? இல்ல இன்னைக்கு நல்லா இருக்கும், ஏன்னா மாவு நல்லா இருக்குதுல்ல. சரி விடு, நம்ம போய் சமையல் வேலையை பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு சிம்பிளா போட்டு முடிச்சிட்டேன் நானு. இதுதான் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. உண்மையை சொல்றே போய் சொல்றேன். இல்ல நல்லா தான் இருக்கு சங்கீதா, கடகடன்னு போட்டல. சரி போலாம், உள்ள போலாம். சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். சமையல் வேலை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த குக்கர் வெடிச்சிட போகுது, அதை போய் கொஞ்சம் தட்டி விடுப்போம். ஃபர்ஸ்ட் வேலையை வந்து பாத்தீங்கன்னா பால் சுடு வச்சிருக்கேன். டீ காஃபி வந்து ஜெஸ்டா பால் குடிப்பா, எதா இருந்தாலும் டீ காஃபி போட்டுக்கிறதுக்கு பால். அதுக்கப்புறம் சுண்டல் செஞ்சிருக்கேன், ஜஸ்ட் அது ஸ்நாக்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இட்லிக்கு வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள் குருமா பண்றேன். சுண்டல் போட்டு செய்யலாமா? செஞ்சா நல்லா இருக்கும் இல்லையா? இப்ப 2 நாளா ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் நான்வெஜ் சொல்லிட்டு அப்படியே போயிடுச்சு. சரி நம்ம காலையில வீட்டுல நல்லா ஹெல்தியா ஃப்ரெஷ்ஷா வந்து செய்யணுன்றதுக்காக வெஜிடபிள் குருமா இட்லி தான் செய்ய போறேன். இட்லி சாம்பார் வந்து பாத்தீங்கன்னா செய்யலாம், ஆனா சாம்பார் இட்லி சாம்பார் எனக்கு வராது. கத்திரிக்காய் போட்டு வச்சா நல்லா இருக்கும். கத்திரிக்காய் வீட்டுல இல்ல, அலர்ஜி வேற உனக்கு, அதனால சாப்பிடுறது இல்ல. ஆமா, அதனால நம்ம குருமா வச்சிடலாம், நல்லா இருக்கும். ஏன் குருமா வைக்கிறதுனா கொஞ்சம் இட்லிக்கு குருமா நல்லா இருக்கும். ஆமா, ஏன் குருமா வைக்கிறதுனா கொஞ்சம் இடியாப்பமும் செய்யலாம்னு இருக்கேன். அந்த இடியாப்பம் அச்சு நேற்று தானே வேளாங்கண்ணில இருந்து வாங்கி இப்பதான் வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்காரு. உடனே அதை யூஸ் பண்ணணும் கழுவிட்டு. ஆமா, ஹெல்தியா வந்து செய்யறேன் இல்லையா, ஒரே வகையே செஞ்சா வந்து மாட்டிக்குவேன் நானு. ஏன்னா ஐயோ சைங்கா இருக்கு, ஹோட்டலே சாப்பிட்டுருக்கலாம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாங்க. என்ன பண்றது, உன்னால செய்ய போனா இட்லி, அப்புறம் வெஜ் குருமா, வடை, இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் கொஞ்சம் பண்ணிக்கலாம். ஆனா குருமா சுட்டு சாப்பிட்டாலே நல்லா இருக்கும். அப்புறம் வந்து கொஞ்சமா பொங்கல், வரகரிசி பொங்கல் பண்ணலாம், வரகு தேனை ஏதாவது அதை வச்சு பொங்கல் பண்ணலான்னு இருக்கேன். இட்லி இவ்வளவு சொல்றேன், செஞ்சு முடிச்சிருக்க? செஞ்சிருவேன். என்ன என்னைக்குன்னா இப்ப கடன்னு வெங்காயம் வெட்டினா குருமா பண்ணிடுவேன். வெங்காயம் தக்காளி வெட்டினா இது வந்து மாவு வந்து சுடு தண்ணிக்கு வச்சா வந்து பாத்தீங்கன்னா இது செஞ்சிருவேன். குக்கர்ல 2 விசில் வச்சா பொங்கல் ரெடி ஆயிடும். வடைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் இருக்கேன். கடன்னு சத்தம் கேட்குமே, நீங்க மாவு வந்து அரைச்சிட்டு இருக்கா? உளுந்த வடை செய்யறதுக்காக மாவு அரைச்சிட்டு இருக்கேன். ஆமா, மிக்சியில போட்டு அரைச்சா வந்து மாவு கொஞ்சம் தண்ணியா இருக்க மாதிரி இருக்கும். அப்போ வந்து எண்ணெய் அதிகமா குடிக்கும். கிரைண்டர்ல போட்டா நல்லா மாவு ஃப்ளஃபியா வரும். வடை அப்படியே நல்லா சாஃப்டா இருக்கும். வடை சாப்பிட்டேன், அது எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு மறக்காம இருக்கும் சொல்லணும்ல, அதனாலதான். சரி எதிர்பார்க்கிறேன். அந்த ரிசல்ட் எப்படி வரும்னு தெரியல, பாப்போம். உளுந்து வடைக்கு அரைச்சிட்டேன். தண்ணியா அரைச்சிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் கட்டியா இருக்கு, கட்டா இருக்கும் செய்யுதா? மாவு போதுமே, எல்லாத்தையும் வெங்காயம் கம்மியா இருக்கு செய்யுதா? நிறைய மாவு தனியா வைக்கலாம்ல. எவ்வளவு வடை சாப்பிடலாம் நீ? ஆளுக்கு 2 வடை தான் சாப்பிடுவாங்க, அதுவே அதிகம். அப்படியா? சூப்பர். வடை அவ்வளவுதான் மேபி, ஆளுக்கு 4 சாப்பிட்டா கரெக்டா இருக்கும். நம்ம மாவு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு ஈவினிங் கூட வடை மாதிரி போட்டு சாப்பிடலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து உளுந்து வடை ரெடி ஆயிடுச்சு. மாவு அரைச்சாச்சு. காய்கறி வந்து குருமாக்கு வந்து வெட்டியாச்சு. காய்கறி குருமா செய்யணும். ஆமா, இந்த சைடு வந்து பொங்கல், சாமை பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்றேன். பொங்கல் வேக வச்சிருக்கேன். இந்த சைடு வந்து சிகப்பரிசி இடியாப்பத்துக்கு தண்ணி சுட வச்சிருக்கேன். சூப்பர். மாவுலாம் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாம் ரெடி பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. தேங்காய் உடைக்கிறேன் நானு. தேங்காய் உடை மணி ஆயிடுச்சுன்னா முக்கியமா ஜெஷனை எழுப்பி குளிக்க வச்சு கூட்டிட்டு வந்துடும். ரெடி பண்ணணும். சரி, வந்து குளிக்க வச்சு கூட்டா
ஃப்ரெண்ட்ஸ் அங்கே சமையல்லாம் வந்து காலையில் ஜஸ்விதா பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சுது. இப்போ ஜஸ்விதா ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்விதா இன்னைக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும் தானே பாப்பா? உன்னோட ப்ராஜெக்ட் டைட்டில் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ராஜெக்ட் சூப்பராக எல்லாமே கம்ப்ளீட் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் சப்மிட் பண்ணணும். ப்ராஜெக்ட் ஃபுல்லாக ரெடி தானே? ஆமாம் ஃபுல்லாக ரெடி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இங்கே பாருங்க, இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாகவே வந்து ஒட்டி ரெடி பண்ணிட்டேன். இது வந்து ஜஸ்விதா பேசுகிறதுக்கான கண்டென்ட்டு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ப்ராஜெக்ட்டு ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் லைஃப் ஸ்டைல் எரியுது. ஓகே லைட் வெயிட்டாக இருக்கும் சங்கீதா. ஐயோ ப்ராஜெக்டை உடச்சிட்டு பாரு ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா வீட்டு உள்ளேருந்து வெளில எட்டினதுக்குள்ளே ப்ராஜெக்டை காலி பண்ணிட்டு வர போல இருக்குது. இங்கே இடிச்சு நசுங்கிடுச்சு. சரி ஓகே. ஜெயசிதாவும் ரெடி. ஸ்கூலுக்கு போகலாமா ஜெயசிதா தங்கம்? சரி ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், போகலாம். என்ன மேடம் பேக்ல எடுத்து வந்துட்டீங்க ஜெயசிதாங்க? ஸ்கூல்ல விட்டேன். இன்னைக்கு வந்து பேக்லெஸ் டேவா. டைரியில எழுதிருந்தாங்க. டைரியில எழுதி அனுப்பியிருக்காங்க. பேக் இன்னைக்கு வேணாம், வெறும் லஞ்ச் பாக்ஸ் மட்டும் போட்டு அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. சரி நேத்து பூரா எக்ஸாமுக்கு படிச்சேன். பின்னாடி திருப்பி தான் போர்ஷன்லாம் பார்த்தேன். ஆனா வந்து இன்னைக்கு எக்ஸாம் தானே நினைச்சினா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பேக் எடுத்து அனுப்பிட்டேன். எக்ஸாமுக்கு எல்லாமே வந்து பார்த்தேன்னா என்னென்ன எக்ஸாமோ ப்ரிப்பேர் வெல்னு எழுதி அனுப்பியிருந்தாங்க. இதுவும் அப்படிதான் இருக்கும்னு நினைச்சிட்டு நானே வந்து பார்த்தேன்னா அனுப்பிட்டேன். சரி பரவாயில்ல, பேக் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. பேக்ஸ்லாம் எதுல எடுத்து அனுப்புறது பேக்ல தான் வச்சு கொடுத்து அனுப்பணும். அதனால அங்கேயே கொடுத்துட்டு வந்துட்டோம். பேபி மேல உள்ள தூங்கிட்டு இருக்காங்க, கதவு பூட்டிட்டு போயிட்டீங்க. உள்ள தூங்குறாங்க, உள்ளே வச்சு பூட்டிட்டு போயிட்டேன். அவங்க தூங்குவாங்க, கொஞ்சம் டயர்டா இருக்குல்ல. அவங்க ஒரே ஆள் தான் வந்து டிரைவ் பண்ணாரு ஃபுல்லாவே. ஆமா இவரு ஓட்ட சொன்னா பெரிய வண்டியா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமா இது பெரிய கார் சங்கீதா, 7 சீட்டரு. நம்மளது வந்து 5 சீட்டரு. அதனால கொஞ்சம் டயர்டா இருக்கும். தூங்குறாங்க. ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிட்டு வந்தாச்சு. ஆமா நானும் இன்னும் சாப்பாடு செய்யல. ஜெசிதா காலைல தோசை சுட்டு நான் வந்து பொங்கல் பண்ணேன். பொங்கல் தேங்காய் சட்னி கொடுத்தா வேணான்னு சொல்லிட்டா. அதனால தோசை இட்லி மட்டும் சுடணுமா? இட்லி வடை செய்யணும். சரி ஓகே, செஞ்சா முடிஞ்சுது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இடியாப்பம் தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இடியாப்பம் ஸ்டாண்ட் வாங்கி அந்த பிளேட் வாங்கி செய்ய போறேன். 4 பிளேட் இருக்கு பேபி. நல்ல பிளேட்லாம் சூப்பரா இருக்கு. 4 பிளேட்டுக்கு 4 இடியாப்பம். ஆமா அத செய்ய போறேன். என்னடா இது வந்துட்டே இருக்கு இடியாப்பம். ஆமா அது புளிஞ்சா வரும். வெயிட் இல்ல அப்படியே வருது. நேச்சுரலா வருது, அப்ப சூப்பரா வரும். சரிட்டா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாவ் வேற லெவல்ல வருது சங்கீதா. இதெல்லாம் சிவப்பரிசியா? ஆமா சிவப்பரிசி இடியாப்பம். போதுமா? இன்னும் அகலமா செய்யணும். போதும். இதான் ஒரு இடியாப்பம். அப்புறம் போட்டா நிறைய வந்துடும். வேற லெவலா வருது ஃப்ரெண்ட்ஸ் இடியாப்பம். இடியாப்பத்துக்கு குருமாவும் நல்லா இருக்கும். தேங்காய் பாலும் ரெடி பண்ண போறேன். தேங்காய் பால் குருமா. ஆமா எதுனா வச்சு சாப்பிட்டுக்கலாம். சரிண்டா ஓகே. இதுனா 1 2 அழகா வந்து வரும். கணக்கா எடுத்துக்கலாம். ஆமா சூப்பரா இருக்கு பார்க்கவே. நல்லா அழகா வருது. நல்லா கலர் டார்க் ஆயிடும். இதெல்லாம் சாப்பிடுவாங்களான்னு தெரியல. நம்ம சாப்பிடுறத நல்லா ஹெல்தியா செய்வோம்னு சொல்லிட்டு ஹெல்தியா செஞ்சுக்கிட்டு இருக்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க 4 ட்ரேல போட்டேன்னா எடுத்து உள்ள வச்சிரணும். இப்படி அடிக்கிறேன். ஒரு பக்கம் வந்து கேப் கொடுத்துருப்பாங்க அடுக்கிறது. இந்த பக்கம் வந்து பார்த்தனா லாக் பண்ணிருக்காங்களா. சரி இதுல ஒண்ணா எடுத்து அடிக்க வேண்டியதான் பிளேட்டை. அவ்வளவுதான். வேற லெவல்ப்பா. ஒரே ஜாலியா இருக்குது. சங்கீதாக்கு ஏதோ கிச்சன் ப்ராடக்ட் வாங்கினாதான் ஜாலியா இருக்கும். அப்படியே எடுத்துட்டு வந்து இட்லி குண்டான்ல வச்சிட வேண்டியதான். சுடுதண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. தண்ணியில முழுகிட போதே. முழுகாது. நான் ஸ்டாண்ட் செக் பண்ணி பார்த்து தான் தண்ணி வச்சிருக்கேன். நல்லா ஹைட்டா இருக்கு பாரு. இந்த இட்லி பாத்திரமும் நல்லா கரெக்டா இருக்கு. சூப்பரா இருக்கு சங்கீதா. மூடியும் அப்படியே வந்து பார்த்தனா இப்படி மூடிடுமா அப்படியே கரெக்டா இருக்கும். தண்ணி நல்லா ஸ்பீட் வச்சிடலாம். ஒரு முறுக்கச்சி வந்து பார்த்தனா 4 பிளேட் கரெக்டா இருக்கு. இது வந்து இன்னொரு 4 இடியாப்பம் வரும். கரெக்டா இருக்கு 8 இடியாப்பம். ஆல்ரெடி நான் வந்து பொங்கல் செஞ்சுட்டேன். பொங்கல் செஞ்சு தாளிச்சு வச்சாச்சு. இடியாப்பமும் வந்து அவிச்சிட்டேன். இட்லி வந்து பாத்தீங்கன்னா ஊத்தி வைக்கணும். இப்ப இடியாப்பத்துக்கு வந்து சைட் டிஷ் பண்றேன். நீ சாப்பிட்டு இடியாப்பம் தேங்காய் பால் இடியாப்பம் நீ சாப்பிட்டு ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான். இடியாப்பம் வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. எப்படி ரெடி ஆகிடுன்னு பார்க்கலாம். வாவ் ஓரம் வந்துட்டா. ஏன் அப்படியே ஒட்டின்னு இருக்க மாதிரி இருக்கு. எப்போ வருமா? வரும். வெளியே எடுத்து வச்சா வரும். எனக்கு சமையல்ல தூக்கறதா கஷ்டமா இருக்கு. அப்போ வந்து பார்த்தேன்னா கன்ஃபியூஸ் பண்ணி விடுறாலே நீதான்.
வெந்துட்டு இருக்குமா வெந்துட்டு சரிங்க. நான் கேட்டாலும் நீ கன்ஃபியூஷன் ஆகிடுமா நீ அப்புறம் என்ன தான் உனக்கு குக்கரு சூப்பராக வந்து இடியாப்பம். இன்னும் அகலமா போடணும்னு நினைக்கிறேன். இதே போதும் சரிங்க, இதுக்கு மேலே அகலமான போடக்கூடாது. அப்படியா? ஆமாம், சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி சைஸ். இதுவே பெருசு தான். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இடியாப்பம். சூடாக இருக்கும்போதே ஹாட் பாக்ஸில் வச்சிருக்கோம். சூப்பராக வருதுப்பா. அவ்வளோதான். தட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணேன். கையிலே எடுத்து நம்மள. ஆமாம், சுடுதா? சூடாக தான் இருக்கு. அப்படியே ஹாட் பாக்ஸில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இடியாப்பத்தை. எல்லாத்தையும் வாவ், சாஃப்டாக இருக்குல்ல. தேங்காய் பால் ரெடி பண்ணுறேன். அப்படியே நீ இந்த இடியாப்பம் காட்டு, ஓகேவா? ஓகே. இதுதான் நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி ஹாட் பாக்ஸ். இது மளிகை ஜாமான் வாங்குது, கிஃப்டா கொடுத்தாங்க. அதில் போட்டு ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றேன். எப்படி சூடு இருக்குமான்னு தெரியல. இந்த ஞாபகம் முன்னாடியே இருந்தா பொங்கல் வந்து சூடா செஞ்சல போட்டு வச்சிருக்கலாம். ஞாபகமே இல்ல. பொங்கல் வந்து ஆறிடுச்சு, அதை சூடு பண்ணி வைக்கலாமா மறுபடியும்? தெரியலையே. ஏன்னா தீஞ்ச ஸ்மெல் வந்துடுச்சுன்னா நல்லா இருக்காது. அது ஆறிடுச்சு, ஆனா அது அப்படியே இருக்கட்டும். இட்லி சுடு. அதே பாத்திரத்துல இட்லி ஊத்தி வச்சிடலாம். ஓகே. இதுல எது சின்ன கொத்துன்னே தெரியல. ஊத்து ஏதோ ஒரு கொத்து, அதான் சின்ன கொத்து. வச்சு பார்த்தா தெரிஞ்சு. 2 கொத்து மட்டும் இட்லி ஊத்திக்கலாம். மாவு போதும் தண்ணி, ஆல்ரெடி தண்ணி தான் ஊற்றிருக்கேன். கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே கட்டியாக ஊற்ற கரெக்டாக இருக்கும். எடுத்து வந்து உள்ளே வச்சிரு. கை சுட்டுக்கு பாரு. இது வைக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டமே. ட்ரைனிங் ஆகிட்டியா? இல்லை, ட்ரைனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வடை செய்யறேன். வடை நல்லா வருமா? மாவு நான் நல்லா கட்டியாக அரைச்சேன் பேபி. இல்ல இவ்ளோ கட்டியா இருந்தா கல்லு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமா, லைட்டா தண்ணியா தான் அரைக்கணும் சரிங்களா. ரொம்ப கட்டியா இருந்தா எப்படி அரைக்க முடியும்? எப்படி வடை வரும்? வரும், நீ போடு, வரும் பாரு. இது கரெக்டா சூப்பரா வரும் பாரு வடை. தீ வைக்காம எப்படி வடை வரும் ஃப்ரெண்ட்ஸ்? தீஞ்சிரும். எண்ணெய் காயவே இல்ல, அதுக்குள்ள வடையை போடு. எண்ணெய் ஃபுல்லா குடிச்சிரும். எண்ணெய் காஞ்சிருச்சுப்பா. எண்ணெய் காஞ்சிச்சா? ஓகே. கொஞ்சம் அரிசி மாவு கலந்துக்கலாமா? மொறுமொறுன்னு இருக்கும் அரிசி மாவு கலந்தா. ஆமா, இது கொஞ்சம் வேகட்டும். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டு எடுக்கலாம். கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வடை பாருங்க, சூப்பரா வந்து சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வடை. நல்லா குண்டு குண்டா வருதுல? ஆமா, நல்ல பன்னு மாதிரி இருக்கு. டோனட். டோனட்டா? அந்த காலத்து டோனட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோனட் செஞ்சு சாக்லேட்லாம் போட்டு வைக்கிறாங்களே, இது வந்து அந்த ஹெல்தி டோனட். ஹெல்தி டோனட். உளுந்த வடை. உளுந்த வடை கிடையாது, உளுந்து வடை. உளுந்த வடை தான் சொல்லுவாங்க சங்கடா. அப்படியா? உளுந்து எங்க உளுந்த வடை என்ன பண்ணுவேன்? அப்படிதான் கேட்பாங்க. இங்க பாரு, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், சாப்பிடலாம். கிறிஸ்பியா இருக்கு. ஆனா கொஞ்சம் ஆயில் வந்து பார்த்தனா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஆயில்லாம் புழிஞ்சிட்டு வச்சிரு. சாப்பிடும்போது அப்ப புழிஞ்சிட்டு சாப்பிடுங்க, ஓகேவா? சரி. பஜ்ஜில புழியிற மாதிரி. அவ்வளவுதான். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சமையல் எல்லாமே ஓவர். என்னென்ன சமைச்சிருக்கேன்னு காட்டுறியா? ஓகே, சமையல் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சமையல் முடிச்சிட்டேன், இப்போ சாப்பிடலாம். சிம்பிளான சமையல் தான் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. ஏன்னா டிஃபன் தானே. இட்லியா? பார்த்தீங்கன்னா இட்லி, அதுக்கப்புறம் இது நம்ம சிகப்பரிசி இடியாப்பம். ஓகே. அப்புறம் பொங்கல், தேங்காய் சட்னி. என்ன பொங்கல் அது? இது வந்து சாமை பொங்கல். சாம பொங்கல். சம்பவம் பண்றதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன். தேங்காய் பால் இடியாப்பத்துக்கு, அப்புறம் வடை, சுண்டல், சாம்பார் வைக்கலாம். அது போல வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள் குருமா வச்சிருக்கேன். வெஜிடபிள் குருமா ஃப்ரெண்ட்ஸ். பாத்து ஓடி வந்து சரி வாங்க சாப்பிடலாம் எல்லாரும். ஓகே. சிவப்பரிசி இடியாப்பம் சாப்பிட்டு பார்த்துட்டு சங்கீதாக்கு சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாவே வந்து என்ன சொல்றது, இந்த ஆர்கானிக் ஃபுட்ஸ். சிவப்பரிசி இடியாப்பம், சாம புட்டு, பொங்கல். பொங்கலா? சரி, குழம்பிட்டா. அவனும் இதுதான் பாப்பா. உனக்கு பிடிச்சதுலாம் இல்லை, உனக்கு பிடிச்சதுன்னு சொல்லு. அது உங்களுக்கு எது உனக்கு பிடிச்சது? நான் தான் இதை போட்டுட்டேன். ஒரு நாள் 12 மணிக்கு திடீர்னு ஆப்பம் தேங்காய் பால் பார்த்தோன்னா ஆர்டர் பண்ணி 12 மணிக்கு சாப்பிடணும். அப்படியா? அது சில டைம் கிரேவிங்ஸ் இருக்கும், எல்லா டைமும் சாப்பிட முடியாது. டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நான் அரிசியை விட இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அரிசியே வேற மாதிரி இருக்கு, இது வேற மாதிரி இருக்கு டேஸ்ட். புட்டு செஞ்சா நல்லா இருக்கும்.
வேற லெவல்ல இருக்கும் புட்டு சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா இருக்கும் குழம்பு. எனக்கு புட்டு ரொம்ப பிடிக்கும். இந்த நீ எனக்கு தெரிஞ்சு குழா புட்டு செஞ்சுட்டு இருக்கலாம் இன்னைக்கு. அது அதான் ஞாபகம் இல்லை. அதுதான் செய்யலாம் நினைச்சேன். அப்புறம் அது டிஃபனா சாப்பிட முடியாது. இல்ல டிஃபனா தான் சாப்பிடுறாங்க சங்கீதா குழா புட்டை. நம்ம தான் சாப்பிட மாட்டோம். ஆனா சென்னையில பூரா குழா புட்டு தான் டிஃபனா சாப்பிடுறாங்க. அது யாரும் டிஃபனா சாப்பிட மாட்டாங்க. டிஃபன் சாப்பிடுறாங்க. நாங்க ஸ்நாக்ஸா தான் சாப்பிடுவோம். அதை ஈவினிங் ஸ்நாக்ஸா தான் சாப்பிடுவோம். புட்டு தேங்காய் பூலாம் போட்டு உடைச்சி சக்கரை போட்டு அப்படியே சாப்பிடுவோம். இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது. அது காலையில புட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் ஸ்நாக்ஸ்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் வடை போண்டா பஜ்ஜி ஆமா பிரெட் பஜ்ஜி அதெல்லாம் ஆனா தான். இது ஆட்டோஸ் வச்சுனா ஆறிடுச்சு சூடே. தொண்டையில கட்டிச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா என்னால சுத்தமா முடியல. முடிச்சிருந்தா கூட எடுத்துருப்பேன் வண்டியை. தோணினே வேண்டாம். இல்ல வேற வை ஒரே இதே சாப்பிட்டா எப்படி எது பிடிக்குதோ அது வை. ஃப்ரெண்ட்ஸ் நேற்று பார்த்துருப்பீங்க வீடியோவில். எங்கள் வீடியோவில் பார்த்தவங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பேருமா வந்து குழா புட்டு செய்கிற மிஷின் வாங்கிட்டு வந்துருக்கோம். மிஷினா நவீன எந்திரம். இது ஆல்ரெடி வந்து சங்கீதா நிறைய செஞ்சு நானும் பார்த்துருக்கேன். சரி சொன்ன நீ காலையில் இவ்வளோ டிஷ்ஷு வச்ச அது ஒரு புட்டு ஒன்று செஞ்சுருக்காங்க. ஐயோ யோசிச்சேன்னா ஆனால் சரி காலையில் சாப்பிடுவீங்களோ அப்படின்னு அதனால ஆமா இங்க பாருங்க நான் கேட்டு சங்கீதாவுக்கு வந்து வேலை வச்சுட்டேன். அதனால 10 நிமிஷம் வேலைதான். அது புட்டு செய்யறதுலாம் ஒரு வேலையா? மாவு ரெடியா இருந்தது. ஆமா ரெடியா இருந்தா ஈஸியா செஞ்சிடலாம். அம்மா மாவு ரெடி பண்ணி புட்டு செய்வாங்க. அதுதான் கஷ்டம். ஆமா உடனே ரெடி பண்ணி அப்பே செய்யணும்னா ரொம்ப கஷ்டம். சூப்பரா இருக்கு. இல்ல அவருக்கு பிடிச்சிருக்கு அதனாலதான். பாரு ஒயிட் சுகர் தான் சாப்பிடக்கூடாது ஜாஸ்தி. எல்லா சுகரும் சாப்பிடக்கூடாது. அப்படியா? நல்லா இருக்கு. சூப்பரா செஞ்சுங்க. ஏன்னா இதெல்லாம் அவங்க அம்மா இருக்கும் செய்வாங்க. அப்ப சாப்பிட்டுருக்கோம். இப்ப நாங்க எங்க நமக்கு அப்படியே கொஞ்சம் மௌலிக்கு கொடுங்க. எங்க அம்மா புட்டு அதெல்லாம் சாப்பிட மாட்டான். அதான் சாம கோதுமை ரவை அப்புறம் சாம இது தோசை நானே கெவுரு தோசை பேரண்ட துவையல் சொல்றேன்ல அது அவங்க அம்மா செய்வாங்க. சூப்பரா இருக்கும். ஆனா செஞ்சு கொடுத்துருவாங்க எங்களுக்குலாம். பேரண்ட துவையல்லாம் சூப்பரா செஞ்சு கொடுத்துருவாங்க. அவங்க அம்மா இருக்கும்போது இதெல்லாம் சாப்பிட்டுருந்தாங்க. இந்த வேலையெல்லாம் அவங்க அம்மா தான் பார்த்துட்டு இருப்பாங்க. சொல்றாங்க புட்டு சூப்பரா இருக்கு புட்டு. இது வீட்டுக்கு போயிட்டு நீ கொடுத்துட்டு நாங்க இப்ப வயிறு ஃபுல்லா இருக்கு. வீட்டுக்கு போயிட்டு லஞ்ச் ரசிச்சு சாப்பிடுறோம். இவ்வளவு செஞ்சுச்சே டாப் நாச் எதுன்னா இதுதான் புட்டு தான். 10 நிமிஷத்துல செஞ்ச புட்டு தான் டாப் நாச்சா இருக்கு. அந்த இதுவும் நல்லா இருந்தது. இடியாப்பமும் இடியாப்பம் சூப்பரா இருக்கு. மாவு டேஸ்டா இருக்கும் இந்த மாவு. அதை விட இடியாப்பத்தை விட புட்டு நல்லா இருந்தது. நம்ம நானே புட்டு தான் இதுல சூப்பரா இருக்குன்னு சொன்னேன். அந்த சிறுபருப்புல புட்டு தேங்காய் பால்ல நீ ஒயிட் சுகர் போட்டதை விட நாட்டு சக்கரை தான் டேஸ்ட் கொடுக்கும். அந்த டேஸ்ட் எசன்ஸ் எடுத்துன்னு வரும். அந்த தேங்காய் பால் உடம்புக்கும் இவெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அது கலரா இருக்கிறத பார்த்தாலே அப்படியா? தேங்காய் பால் குடிக்கணும். வயிறு புழு வாய் புண்ணு எல்லாம் தேங்காய் பால் தான் கேட்கும். நீங்க தேங்காய் பால் குடி. நான் அதை குடிக்கிறேன் இப்பெல்லாம். வயிறு உடல்ல இருக்கிற புண்ணெல்லாம் ஆறும். அவ்வளவுதான். பேபி மக்கள்லாம் கிளம்பிட்டாங்க. ஜாலியா வந்து 2 நாள் பேபி பர்த்டே செலிப்ரேஷன் சொல்லிட்டு ஆமா 2 days பயங்கரமா போயிடுச்சு. இப்பயே மணி பர 12 ஆகுது. ஆமா தூங்கி எழுந்த மாதிரி தான் தெரியுது. அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். வெயிலா இருக்கு. ஆனா நீங்க பார்த்து ஜாக்கிரதையா போகணும். பகல் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட்ல போறதா ரிஸ்க். ஈவினிங் போறதா டிராபிக்கா இருக்கு. ஆமா காலையில வந்து பார்த்தா தூங்கி ஏஞ்சிருக்க முடியல. மதியத்துல பார்த்தா வெயில் வளர்க்குது. ஏசியை போட்டுக்க வேண்டியதான். இல்ல ஏசில தானே போறோம். அதனால பிரச்சனை இல்லை. என்னன்னா தூக்கம் வராது. ஒரு மாதிரி டயர்டா இருந்தா கூட இறங்கி ஒரு டீ சாப்பிட்டோம்னு வச்சுக்கோ அடிக்கிற வெயில ஃப்ரெஷ் ஆயிடும். நினைப்போம் நைட்ல கிளம்பிட்டா டிராபிக் எல்லாம் நிம்மதியா போயிடலாம். நைட்ல தான் இனிமேல் கிளம்பவே கூடாது. நைட்ல தான் டிராபிக்கா இருக்கு. டிராபிக் எல்லாருமே அது பழகிட்டாங்க. இப்ப அதனால போயிடுறாங்க. காலையில 9 மணிக்கு கிளம்பணும். அப்பதான் ஈஸியா இருக்கு. ஆள் நடமாட்டமே ரோட்ல இருக்காது. மதியம் வரைக்கும் அந்த வெயில் வரைக்கும் மதிய லஞ்ச் வரைக்கும் ஆள் நடமாட்டமே இல்லாம போயிடுது. அப்பதான் வந்து ஃப்ரீயா நம்ம எங்க ஊருக்கு போனாலும் நிம்மதியா போயிடலாம். தண்ணி ஊத்தி விட்டானா ஆனா தண்ணி கழுவிட்டு கொடுத்துடலாம்ப்பா. சர்வீஸ் கொடுத்துருவோம். ஓகே see you bye. பாய். ஃப்ரீ ஆயிட்டு வாங்க. ஜஸ்விதா ஐஏஎஸ் எக்ஸாம்லாம் எழுதி முடிச்ச உடனே பிளான் பண்ணி வாங்க. சரியா? பாய்க்கா பாய்க்கா. வரோம். சொல்றோம் நாங்க ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அங்க இருந்து வஞ்சர மீன் அள்ளி போட்டுன்னு வந்துடுறோம். ஓகே ஓகே. நீங்க வந்தீங்கன்னா அங்க நிறைய பேர் இருக்காங்க. வரோம் கண்டிப்பா வரோம். வாங்க. ஆமா. புது வீட்டுக்கு வந்து இது வரைக்கும் அங்க நம்ம ஸ்டே பண்ணல. தாங்கல. ஃபங்க்ஷன் அப்படினா காலையிலே வந்துட்டாங்க. வாங்க ஃப்ரீயா வாங்க. அடுத்த வாரம் முடிஞ்சதுன்னா அடுத்த வாரமே கூட இந்த கமிங் வீக்லயே கூட வாங்க.
நான் வரேன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், வஞ்சர மீன் அனுப்பிச்சு விட்ருவாங்க. ஏற்பாடு பண்ணுவோம் வாங்க. ஓகே பாய் மௌலி. நாள் வந்து இருந்துட்டு போற மாதிரி ஃப்ரைடே வந்தீங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே சண்டே இது மாதிரி நீங்க கிளம்பிடுங்க. ஓகே see you, bye. பாய்.